நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். நம்ம வரவேற்பறை நிகழ்ச்சியில் ஒரு நாளும் ஒரு துறை சார்ந்த பிரபலங்களை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம வரவேற்பறை நிகழ்ச்சியில் சந்திக்க போகிற சிறப்பு விருந்தினர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் நேர்களே. நட்சத்திரங்கள், சூரியன், சூரிய குடும்பம் என பல விஷயங்களை இந்த தொழில்நுட்பம் வளர்ச்சி அடையாத காலங்களிலேயே நம்முடைய முன்னோர்கள், சித்தர்கள், யோகிகள் என கணித்து வைத்திருக்கிறார்கள். தியானத்தின் மூலமாகவும் யோகத்தின் மூலமாகவும் அந்த யோகத்தையும் தியானத்தையும் இன்றைய தலைமுறையினருக்கு கொண்டு செல்லுகின்ற ஸ்ரீ கிருஷ்ணவர்மா அவர்களை தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க போறோம். வணக்கம் சார். நமஸ்காரம். நமஸ்காரம் சார். அதாவது யோகா இந்தியாவில் பிறந்தது அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் நம்ம இந்தியர்களை விட அயல்நாட்டுக்காரங்க தான் அதிகமாக இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கற்றுக்குறாங்க. அப்போ யோகாவோட ஆரம்ப புள்ளி எங்கேருந்து வந்தது? எதனால் ஃபாரினர்ஸ் இதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் தராங்க? யோகாவோட பிறப்பிடம் அப்படின்னு பார்த்தோன்னா ஹிமாலயாஸ் தான். யோகா எப்போ தோன்றுச்சு அப்படின்னு சொல்லும்போது மனுஷகுலம் எப்போ தோணுதோ அப்போவே யோகா இருக்கிறது. இந்த யோகாவை ஒரு அடிப்படையாக தொகுத்தது ஆச்சாரியா பதஞ்சலி அப்படின்ட்டு. பதஞ்சலி யோகாவை விஞ்ஞானபூர்வமாக விளக்குறதுக்காக அவர் ஒரு தொகுப்பை இது பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி யோகா நம்பிக்கை சார்ந்த விஷயமா இருந்தது. பதஞ்சலிக்கு அப்புறம் யோகா ஒரு செயல்முறையை அறிமுகப்படுத்தப்பட்டது. நம்ம இந்தியாவை பொறுத்தளவில் எல்லா விஷயத்தையுமே நம்ம ஆன்மீக கண்ணோட்டத்தோடு பார்க்குறோம். ஆன்மீகம்னு சொல்றது பக்தி அண்ட் நம்பிக்கை சம்பந்தப்பட்டது. நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நமக்கு சொர்க்கமா நரகமா, கடவுள் இருக்கிறாரா இல்லையா, கடவுளை அடையிறதுக்கு யோகா ஒரு மார்க்கமா, இதுதான் இந்திய மனப்பான்மையில நம்ம யோகாவை பார்க்குறோம். ஆனால் வெஸ்டர்னர்ஸ் யோகான்னு சொல்றது ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச்சோட பார்க்குறாங்க. நான் யோகா பண்றதுனால என்னோட வாழ்க்கையில, தினசரி வாழ்க்கையில என்ன மாற்றம் இருக்கிறது. காத்தால எழுந்த உடனே அந்த யோகால சொல்லிக்கிற அடிப்படை பயிற்சிகளை நம்ம பண்றோம். பண்ணும்போது என்ன ஆகுறது? உடம்பு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கிறது. தொடர்ந்து பண்ணும்போது என்ன ஆகுது? ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறோம். இதை விஞ்ஞானபூர்வமா நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா இட்ஸ் அ சயின்ஸ். இதுக்கு நம்பிக்கை தேவை கிடையாது, இதுக்கு மதம் தேவை கிடையாது. இங்கே நம்பிக்கையும் மதத்தையும் நம்ம பூத்தும் போது செயல்முறையில் நம்ம கொண்டு வர முடியல. ஆனால் வெஸ்டர்னர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, எப்படி அவங்க பிசிக்கல் எக்ஸசைஸ் பண்றாங்களோ அதே போல தினசரி யோகாக்குன்னு 1 மணி நேரம் செலவு பண்றாங்க. அந்த டைம் அவங்க தொடர்ந்து பண்ணும்போது, ஒரு 3 மாசம் 6 மாசம் தொடர்ந்து பண்ணும்போது அவங்களுக்கு எல்லா விதமான நோய்கள்ல இருந்தும் நிவாரணம் கிடைக்கிறது. அது இல்லாம மனசு சம்பந்தமா சந்தோஷமா இருக்கிறது, ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கிறது, இந்த மாதிரி பலன்கள் கிடைக்கிறதுனால வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல யோகா தினசரி வாழ்க்கை முறையில் இருக்கிறது. சரி, இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க அதாவது மனசு ரீதியிலும் சரி, உடம்பு பிரச்சனையிலையும் சரி, யோகாவில் கம்ப்ளீட்டாக கியூர் கிடைக்கும் அப்படின்னு. ஆனால் இப்போ இந்த விஷயத்தை எடுத்து பார்த்துட்டோன்னா, எந்த ஒரு டிசீஸாக இருந்தாலும் யோகாவில் அதுக்கு மருந்து இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. யோகா மூலமாக கியூர் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எய்ட்ஸ், கேன்சர் எல்லாத்துக்குமே யோகாவில் கியூர் பண்ணிடலாம்னு சொல்கிறாங்க. இது எப்படி பார்க்கப்படுது? நாம் தீராத நாட்பட்ட நோய்களுக்கெல்லாம், கேன்சரு, எய்ட்ஸ், இதுக்கெல்லாம் குணம் இருக்குது, யோகாவில் வாங்க, இது யோகாவோட அப்ரோச் கிடையாது. யோகா என்ன சொல்றது அப்படின்னா, யோகால சொல்ல இருக்கக்கூடிய வழிமுறைகளை நீங்க பின்பற்றினால் ஆரோக்கியமான வாழ்க்கை முறை அமைச்சுக்க முடியும். இது நம்ம எந்த விஷயத்தையுமே பாசிட்டிவ் அப்ரோச்சில் எடுக்கிறோமா இல்லை நெகட்டிவ் அப்ரோச்சில் எடுக்கிறோமாங்கிற பொறுத்து இருக்கிறது. இப்போ ஒரு ஆளுக்கு சர்க்கரை நோய் இருக்கிறது, சர்க்கரைக்கு குணமே கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். அதுக்கப்புறம் அவங்க மருந்து கொடுத்தா அவங்க என்ன நம்பிக்கையில் அந்த மருந்து எடுத்துக்குவாங்க. ஆனால் யோகா என்ன சொல்றது அப்படின்னா, ஒவ்வொரு தனி மனிதனும் யூனிக்னஸ், ஒவ்வொரு ஆளுக்கும் தனித்துவம் இருக்கிறது. அதனால நோயோட பேரோ அல்லது நீண்ட நாட்களா இருக்கிறதோ அப்படின்னு சொல்லிட்டு அவநம்பிக்கையா நீங்க எடுத்துக்காதீங்க. யோகாவோட அடிப்படை என்ன? முறையான உணவு, நெறியான வாழ்க்கை முறை, தினசரி பயிற்சி முறைகள். உணவு பதார்த்தத்துல எது எது உங்களுக்கு ஒத்துக்கல அல்லது எது நோய் உண்டு பண்றது, இதை நீங்க அவாய்ட் பண்ணிடுங்க. அதே போல நெறியான வாழ்க்கை முறைன்னு சொல்றது ஆல்கஹால் சாப்பிடாதீங்கோ, வீட்டில் சண்டை போடாதீங்கோ, ஏதாவது ப்ராப்ளம் உள்ள இருக்கிறதா இருந்துச்சு அதை எக்ஸ்பிரஸ் பண்ணிடுங்கோ. இது நெறியான வாழ்க்கை முறை. இதை நம்ம நடைமுறைப்படுத்தும் போது உடம்புல எந்த பிரச்சனையுமே இருக்கிறது இல்லை. இல்லை ஏதோ ஆரம்ப கட்ட நோய்கள் இருக்கிறது. எதனால நோய்கள் வருது? உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய கழிவுகள்னால உடம்புல நோய் வருது. அதே போல வெளிப்படுத்த முடியாத எண்ணங்கள் அல்லது வெளிப்படுத்தாத எண்ணங்கள்னால மனசுல பாரம் வருது. இந்த 2 விஷயத்துல இருந்து வெளியே வர்றதுக்கு யோகால உடலை தூய்மைப்படுத்துறதுக்கும் மனதை தூய்மைப்படுத்துறதுக்குமான பயிற்சி முறைகள் இருக்கிறது. இந்த பயிற்சி முறைகள்ல பண்ணா கேன்சர் குறைஞ்சிரும், இல்லை எய்ட்ஸ் குறைஞ்சிரும், இல்லை எந்தவித நோய்களா இருந்தாலும் அந்த நோய்கள்ல இருந்து நிச்சயமா நிவாரணம் கிடைக்கும். நோய்களோட பேரை வச்சு பயப்பட தேவையில்லை.
ஒரு நம்பிக்கை கொடுத்து அந்த நம்பிக்கைக்கான வழிமுறைகளை கொடுக்கறதுனால யோகா வந்து ஒரு முழுமையான மருத்துவ விஞ்ஞானம். நிறையான வாழ்க்கையே ஒரு யோகா அப்படின்னு சொன்னீங்க. நம்முடைய உடலுக்கும் பஞ்சபூதங்கள் நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, இதுக்கும் யோகா என்ன சம்பந்தம்? நம்மளோட வாழ்க்கை முறையே நம்ம பிறக்கிறதுலேருந்து நம்ம இறக்குறது வரைக்கும் நம்ம வாழ்க்கையோட அமைப்பே வந்து பஞ்சமகாபூதங்களா சார்ந்து தான் அமைஞ்சிருக்கிறது. இப்போ நம்ம கேட்கலாம், மண் இருக்கிறது அல்லது காற்று இருக்கிறது, நீர் இருக்கிறது, இதெல்லாம் எப்படி உடம்புக்குள்ள போகிறது அப்படின்னு ஒரு பேசிக் கொஸ்டின் வரதா இருந்துச்சுனால், நாம அம்மாவோட உடம்புக்குள்ளாலே கர்ப்பத்தில் இருந்து நம்மளோட அணுக்கள் வந்து உடம்பை உருவாக்கும் போது எதனால அந்த செல் உருவாக்கம் நடக்கிறது அப்படின்னு பார்த்தால், நாம் அம்மா சாப்பிட்ற சாப்பாடு, அம்மா குடிக்கிற தண்ணி, அம்மா சுவாசிக்கிற காற்று, சூரியன் கிட்டேருந்து அம்மா எடுத்துக்கக்கூடிய சக்தி ஓட்டம், அம்மாவுக்கு உள்ள இருக்கக்கூடிய உயிர் ஆற்றல், இந்த 5 விஷயங்கள் தான் வந்து நம்ம உடம்பை வந்து உண்டாக்குறது. அம்மா சாப்பிட்ற சாப்பாடுன்னு சொல்றது எல்லா விதமான சாப்பாடுமே வந்து பூமியோட சத்துவம். இப்போ நாம வந்து காய்கறி சாப்பிட்றோம் அப்படின்னால் காய்கறி எதுலேருந்து வருது? விதையிலிருந்து காய்கறி வருது. விதையை மண்ணில் போடும்போது அந்த விதை வந்து மண்ணை வந்து மரமா செடியா வந்து கன்வெர்ட் பண்றது. இப்ப நம்ம அந்த ஸ்தாவரங்களை சாப்பிட்றோம் அப்படின்னா பூமி உடம்புக்கு உள்ளாலே போறது, அம்மா தண்ணி குடிக்கிறாங்க, தண்ணி உடம்புக்குள்ளால போறது, அம்மா சுவாசிக்கிறாங்க, காற்று குழந்தைக்கு போறது, சூரியன் கிட்ட இருந்து அம்மாவோட உடம்பு வந்து சக்தி ஓட்டத்தை எடுத்துக்கிறது, அம்மாக்குள்ள ஒரு உயிர் ஆற்றல் இருக்கிறது. நம்ம பிறந்துடுறோம். பிறந்ததுக்கு அப்புறம் உயிர் வாழ்றதுக்கு என்ன அடிப்படை தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 5 விஷயங்கள் தான் தேவை. முறையான உணவு, முறையான நீர், முறையான சுவாசம், சூரியன் கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய சக்தி ஓட்டம், இதனால நம்ம உடம்புக்கு உள்ளால உண்டாகக்கூடிய உயிர் ஆற்றல், அப்படி இல்லைன்னா நோய் எதிர்ப்பு சக்தி. இந்த 5 விஷயத்தை நம்ம ஒழுங்கா பண்றோமா? நமக்கு ஸ்கூல்ல சொல்லி கொடுக்குறாங்களா? ஒழுங்கா சாப்பிடுறது எப்படி நமக்கு ஸ்கூல்ல சொல்லி கொடுக்குறாங்களா? இதுல என்ன இருக்கு, சாப்பிடுறதுல என்ன இருக்கு? இல்ல, சரியான நேரத்துக்கு சரியான அளவுல சாப்பிடுறதுன்னு சொல்றது வந்து மிக முக்கியமான விஷயம். எனக்கு எக்ஸாம் இருக்கிறது, அதனால நான் சாப்பாடை ஸ்கிப் பண்ணிடுறேன். எவ்வளவு நாளைக்கு இந்த எக்ஸாம் வரும்? 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வரும், அப்படி இல்லை காலேஜ் முடிக்கிறது வரைக்கும் இந்த எக்ஸாம் ப்ரெஷர் இருக்கும். ஆனால் எக்ஸாமுக்காக நம்ம சாப்பாடை ஸ்கிப் பண்ற பழக்கம் வந்து வாழ்க்கை முழுசா நமக்கு இருக்கும். ஆஃபீஸ்க்கு போகணும், நான் சாப்பாடை ஸ்கிப் பண்ணிடுறேன். அதுக்கு அடுத்த விஷயம் இருக்கிறது தண்ணி குடிக்கிறது. இல்லை, நிறைய தண்ணி குடிச்சா கிளாஸ்க்கு இடையில வந்து நான் எழுந்து யூரினேஷன் பண்ணணும், அதனால தண்ணி குடிக்கிறது இல்லை. ஆஃபீஸில் எழுந்து வேலைக்கு இடையிலேருந்து நான் வெளியே போகணும், தண்ணி கொடுக்கறது இல்லை. என்ன இதுக்கு முடிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்சர் வந்து டாக்டரோட ரிசப்ஷனில் நம்ம வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். தண்ணி சரியாக குடிக்கல அப்படின்னா 40 வயசுக்கு அப்புறம் கிட்னியில் ப்ராப்ளம் வரும், நெஃப்ராலஜிஸ்ட் போய் பார்க்க வேண்டியது இருக்கும். சுவாசிக்கிறதுன்னு சொல்றது வந்து நமக்கு தெரியும், வாழ்க்கையோட அடிப்படையே வந்து சுவாசத்தை பொறுத்து தான் இருக்கிறது. நீங்க எவ்வளவு தூரம் நீங்க சுவாசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு மரியாதை இருக்கிறது. எப்போ சுவாசம் முடிஞ்சு போயிருதோ எப்போ எடுத்து வெளியே போடுவாங்க. ஆனால் முறையா சுவாசிக்கிறோமா அப்படின்னா இல்லை. ஏன்? எனக்கு நேரம் இல்லை. நேரம் இல்லாம வேலை என்ன பண்றீங்கோ? ஸோ சாஸ்திரப்படி நம்ம குருகுல கல்வியில என்ன சொல்றாங்க அப்படின்னா, முறையான சாப்பாடுனா என்ன, இது சாப்பிடலாம் இது சாப்பிடக்கூடாது அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. உங்களோட உடம்போட அமைப்புக்கும் உங்களோட வாழ்க்கை முறைக்கும் தகுந்த மாதிரி உங்களோட சாப்பாடு அமைச்சுக்கோங்க. நம்ம சாஸ்திரப்படி பார்த்தா சாத்விக், ரஜசிக், தமசிக் அப்படி 3 விதமா நம்ம மனுஷால குறிக்கிறோம். இந்த 3 பேருக்கும் என்னென்ன சாப்பாடு சூட் ஆகுமோ அந்த சாப்பாடு அமைச்சுக்கலாம். பொதுவா ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு என்ன சாப்பாடு எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா, எண்ணெயில பொரித்த உணவுப் பொருட்களை வந்து முழுசா அவாய்ட் பண்ணிடுங்க. அதே போல உடல் உழைப்பு இல்லாதவர்கள் அசைவ உணவை தவிர்க்கிறது நல்லது. எனக்கு உடல் உழைப்பு இருக்கிறது, நல்ல பிசிக்கல் ஒர்க் இருக்கிறது, பாரம்பரியமா நாங்க அசைவ உணவு சாப்பிட்டுட்டு இருக்கிறோம், அசைவ உணவு சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டால் மதிய நேரத்துல நீங்க அசைவ உணவு சாப்பிடலாம். ஆனால் அதற்கு தகுந்தாப்புல உடல் உழைப்பு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆல்கஹால் சாப்பிடலாமா? வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா ஆல்கஹால் வேண்டாம். இல்லை நான் கஷ்டப்பட்டு தான் இருப்பேன் அப்படின்னா அது அவங்க முடிவு பண்ண வேண்டியது. அப்போ நம்ம வாழ்க்கை முறையில வந்து உணவுன்னு சொல்றதுல இந்த 3 விஷயத்தை நம்ம வந்து சிம்பிளா சொல்லி கொடுக்குறோம். அதே போல சுவாச பயிற்சி, காத்தால எழுந்த உடனே என்ன பண்றது, நல்லா ஆழமா மூச்சு இழுத்து விடுங்க. எந்த செலவுமே கிடையாது. என்ன, ஒரு 5 நிமிஷம் நீங்க செலவு பண்ண போறீங்க ஒரு நாளைக்கு. அந்த 5 மினிட்ஸ் நீங்க வந்து ஆக்சிஜனை வந்து டீப்பா, இதுக்கு நான் குரு கிட்ட போகணுமா, குரு பக்கத்துல இருந்தால் போறது நல்லது. அப்படி இல்லைனால் கூட யோகா தெரிஞ்சு யார் தெரியணும் யோகா உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்கன்னா அவங்க கிட்ட யோகா பண்ணிக்கலாம், கத்துக்கலாம். இல்ல முறையான குரு கிட்ட தான் கத்துக்கணும் அப்படி கிடையாது. யோகால எந்த விஷயமும் நீங்க தவறா பண்ணவே முடியாது. யோகால எது பண்ணாலும் நீங்க சரியா தான் பண்ண முடியும்.
ஆரம்ப காலத்துல சிறிய பயிற்சிகளை பண்ணீங்கன்னா அந்த பயிற்சிகளே உங்களை அடுத்த நிலைமைக்கு எடுத்துட்டு போகும். அதனால எதுவுமே பயிற்சி பண்ணாம இருக்கிறதுக்கு யோகா பண்றது வாழ்க்கை முறைக்கு சிறந்ததா இருக்கும். நிச்சயமா சார், உணவே மருந்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப அழகா சொன்னீங்க, நல்லா இருந்துச்சு. சரி, இப்போ அடுத்ததாக யூஸ்வலாக இந்த காலத்தில் இருக்கவங்க ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அப்படிங்கிறத ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கிறாங்க. இன்ஃபேக்ட் சின்ன வயசு கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி, பெரிய வயசானவங்களாக இருந்தாலும் சரி, எல்லாருமே நோக்கி போகிற இடம் அப்படின்னா ஜிம்முக்கு தான் போகிறாங்க. ஸோ ஜிம்முக்கு போகும்போது ஒருத்தருக்கும் ஒரு எக்ஸசைஸ் டிஃபர் ஆகும். இப்போ ஆர்ம்ஸ் கொண்டு வரணும், இல்லை பைசப்ஸ் வைக்கணும்னா டிஃப்ரென்ஸ் ஆகும். ஸோ யோகாவில் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கும் ஒரு மாதிரியான யோகா இருக்கா? இல்லை, யோகாவோட அடிப்படையை நம்ம புரிஞ்சுக்கிறது வந்து, யோகான்னு சொல்றது யுஜ்னு சொல்லக்கூடிய ஒரு சமஸ்கிருத வார்த்தையிலிருந்து வந்தது தான் யோகா. இதோட பொருள் வந்து இணைதல். நம்ம சாஸ்திரத்தில் பார்த்தால் ஜீவாத்மா பரமாத்மாவோடு இணைதல் யோகா எனப்படும். ஜீவாத்மா எப்படி பரமாத்மாவோட இணைய முடியும் அப்படின்னா, ஜீவாத்மானா என்ன? நம்ம ஒவ்வொரு மனுஷாலும் உடம்பு, மனசு, ஆத்மா, இந்த 3 விஷயத்தால் நம்ம இணைஞ்சிருக்கிறோம். யோகாவோட செயல்முறை தூய்மையான உடல், தூய்மையான மனம், தூய்மையான ஆன்மா, இந்த 3 விஷயத்தையும் யோகா கொடுக்கறது. நம்ம ஜிம்முக்கு போனால் என்ன கிடைக்கும் அப்படின்னா, வெளியேந்து பார்க்கறதுக்கு நல்ல அழகான பைசப்ஸ், ட்ரைசப்ஸ், அப்டமினஸ் எல்லாமே கிடைக்கும். ஆனால் இன்டர்னல் ஆர்கன் ஸ்ட்ராங் ஆகுமா அப்படின்னு கேட்டால் ஆகாது. ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. தொடர்ந்த பயிற்சிகள் நம்ம இப்போ யோகாவில் பண்ணுறோம். யோகாவில் பண்ணால் வந்து அது உடல் உள்ளுறுப்புகளுக்கு வலு கொடுக்குமா அப்படின்னா, முதல் பணி வந்து யோகா வந்து உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றும். அது இதயத்தில் இருக்கிற நச்சுக்களா இருக்கட்டும், நுரையீரலில் இருக்கிற நச்சுக்களா இருக்கட்டும், குடலில் இருக்கிற நச்சுக்களா இருக்கட்டும், எல்லா நச்சுக்களுமே வந்து உங்களோட பயிற்சி முறைகள் வெளியேற்றிடும். திரும்ப நீங்க இன்னும் தொடர்ந்து பயிற்சிகள் பண்றீங்க. உடல் உள்ளுறுப்புகளோட பலத்தோட வெளிப்புற உடம்புலையும் வந்து நல்ல கட்டான ஒரு அமைப்பு வந்து யோகானால கொண்டு வர முடியும். இல்லை எனக்கு யோகா பண்ண முடியல, நான் ஜிம்முக்கு போட்டுமா, எனக்கு யோகா பிடிக்கல, நான் ஜிம்முக்கு போட்டுமா அப்படின்னு கேட்டால், நிச்சயமா ஏதாவது ஒரு பயிற்சி பண்ணுங்க. யோகா தான் பண்ணணுங்கிற கட்டாயம் கிடையாது. யோகா பண்றது சிறந்தது, மிகச்சிறந்தது. யோகா பண்றதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை, நான் ஜிம்முக்கு போகலாமா, ஜிம் போங்க, இல்லை சைக்கிளிங் பண்ணுங்க, இல்லை ரன்னிங் பண்ணுங்க, இல்லை வாக்கிங் பண்ணுங்க. டூ சம்திங். மார்னிங் when you get up, first priority to the physical body. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் உங்கள் உடம்புக்காக நீங்க செலவு பண்றதா இருந்துச்சுனால் 40 வயசுக்கு அப்புறம் டாக்டர் பார்க்க வேண்டிய தேவை இருக்காது. சார், ஒரு நாளைக்கு இப்போ 1 மணி நேரம் அப்படின்னு சொன்னீங்க. 1 மணி நேரம்ங்கிறது மினிமமா இல்லை மேக்ஸிமமா, இல்லை எவ்வளோ நேரம் வரைக்கும் யோகா பண்ணலாம்? இல்லை, யோகான்னு சொல்றது வந்து இந்த 1 மணி நேரம் நம்ம செய்யக்கூடிய செயல்முறை தான் யோகானா இல்லை. இந்த 1 மணி நேரம் நீங்க செயல்முறை செய்யறதா இருந்துச்சுனால் இதோட பலன் மற்ற 23 மணி நேரமும் உங்களை வாழ்க்கையை வந்து ஒரு நெறியில கொண்டு போகும். கதையில ஆரம்பத்துல வந்து நான் 1 மணி நேரம் பயிற்சி பண்றேன், நான் காஃபி சாப்பிட்றேன், டீ சாப்பிட்றேன், ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போனால் நான் பர்கர் சாப்பிட்றேன், பிஸா சாப்பிட்றேன், எல்லாத்தையும் நிறுத்திடணுமா? இல்லை. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் யோகா. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம். இந்த 1 மணி நேரத்தில் ஆசனங்கள் பண்ணலாம், கிரியா பண்ணலாம், மூச்சு பயிற்சி பண்ணலாம், தியானம் பண்ணலாம். எல்லாத்துக்கும் சேர்ந்து இந்த 1 மணி நேரம் போதுமானது. இந்த 1 மணி நேரம் நீங்கள் பண்ணக்கூடிய பயிற்சி தொடர்ந்து ஒரு 3 மாதங்கள் பண்ணும்போது தேவையில்லாத விஷயங்கள் மீது உள்ள நாட்டம் குறையும். நான் இப்போ வந்து பர்கர் சாப்பிடலாமா, என்னைக்காவது ஒரு நாள் ருசிக்காக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் தினசரி சாப்பிட்றதா இருந்துச்சுனால் அது வந்து உடலோட எடை அதிகரிக்கும். இது வந்து ஒரு ஆள் கூட பக்கத்தில் உட்காந்து நமக்கு ஒவ்வொரு நேரம் சொல்லிட்டு இருக்க முடியுமானா இல்லை, அது வந்து இரிட்டேட் பண்ணும். ஆனால் இந்த 1 மணி நேரம் நம்ம பண்ணக்கூடிய பயிற்சி நம்மளுக்கு உள்ளாலே ஒரு வழிகாட்டியை உண்டு பண்ணும். எப்பவுமே நமக்கு வெளியே ஒரு குருவை தேடுறோம், இல்லை ஒரு வழிகாட்டியை தேடுறோம் அப்படின்னா அது யோகா சொல்றது வந்து அது சரியான நடைமுறை இல்லை. உனக்கு தேவை பயிற்சி முறை மட்டும்தான். பயிற்சியை கற்றுக்கோ, பயிற்சியை உனக்குள்ளால இம்ப்ளிமெண்ட் பண்ணு, அது உனக்கு உள்ளால ஒரு கைடன்ஸ் வந்து கிரியேட் பண்ணும். ஸோ 1 மணி நேரம் யோகா பண்ணால் 24 மணி நேரம் அது உங்களுக்கு வழிகாட்டும். ஒரு 3 மாதம் தொடர்ந்து நீங்கள் யோகா பண்ணுறதா இருந்தால் வாழ்நாள் முழுவதுக்கும் யோகா பண்ணுறதுக்கு ஒரு விருப்பம் நமக்கு உண்டாகும். சார், நீங்கள் சொன்னீங்க அதாவது உடல் நோய்கள் இருக்கு, பட் இன்னைக்கு மோஸ்ட்லி உடல் நோய்களுக்காக யோகா பண்ணாமல் எனக்கு மைண்ட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கு, அதனால தான் மோஸ்ட்லி எல்லாரும் யோகா சென்டர்ஸ் போகிறாங்க. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உடலுக்கும் மனசுக்கும் தொடர்பு இருக்கிறதானா? நிச்சயமாக தொடர்பு இருக்கிறது. இப்போ ஒரு ஆள் சொல்கிறாங்க, கோபாலகிருஷ்ணன் நீங்கள் ரொம்ப நல்லா பேசுகிறீங்க, மற்றவங்களை நல்லா கவனிச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போதே ஒரு வார்த்தை தான், ஆனால் உங்களுக்கு மனசுக்குள்ளால ஒரு சந்தோஷம் கொடுக்கறது. காது கேட்கறதுனாலே மனசுக்குள்ளால ஒரு சந்தோஷம் வருது. உடம்புக்கு உள்ளால இருக்கக்கூடிய அமிலங்கள், எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் எல்லாமே வந்து செக்ரேட் ஆகிறது. இதே போல
நமக்கு மனசுல பிரச்சனை இருக்கிறது, சோர்வா இருக்கிறது, இல்லை டிப்ரெஷனா இருக்கிறது, இல்லை கோபமா இருக்கிறது, இதுக்கு என்ன சொல்யூஷன்? நாம வந்து ஒரு டாக்டர் போய் பார்க்குறோம், இல்லை சைக்காலஜிஸ்ட்டை பார்க்குறோம் அப்படின்னா என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு மாத்திரை கொடுத்துடுறாங்க. ஸோ மனசுல பிரச்சனை இருக்கிறதுக்கு உடம்புக்கு மருந்து கொடுத்தால் அது சரியாகுமா அப்படின்னா இல்லை, அந்த நேரத்துக்கு வந்து அந்த பிரச்சனையை வந்து தள்ளி போட முடியும். என்ன தீர்வு அப்படின்னு பார்த்தால் மனசுக்கும் சுவாசத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. இப்போ ஒரு ஆள் உங்களை கோபமா பேசுறாங்க, நீங்க நிதானமா இருக்கிறதா இருந்துச்சுனால் அந்த கோபத்தினால உங்களுக்கு பாதிப்பு வராது. நீங்க என்ன நினைப்பீங்க அப்படின்னா ஏதோ பிரச்சனை இருக்கு போல, அவர் நம்மகிட்ட கோபம் காமிக்கிறாரு. அப்படி இல்லை, உங்களுக்குள்ள நிதானம் இல்லை அப்படின்னா ஒரு ஆள் கோவப்பட்டாருன்னா அவர்கிட்ட நம்ம திரும்ப கோவப்படுறோம். கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமே, ஒரு ஆள் கோவப்படுறாரு அப்படின்னா அவருக்கு தேவை அவரை புரிஞ்சுக்கிறதும் அதுக்கான ஒரு சொல்யூஷனும். அவர்கிட்ட நம்ம திரும்ப கோவப்படுறதுனால தீர்வு கிடைக்குமானா இல்லை. இந்த இடத்துல யோகா காட்டக்கூடிய வழிமுறைகள் வந்து நம்மளோட மூச்சு வந்து நிதானத்துக்கு வருது. ஒரு ஆள் நம்மளை வந்து ப்ரொவோக் பண்ணா கூட நாம வந்து நிதானமா அதை அப்ரோச் பண்ண முடியறது. இப்போ ஒரு நாய் இருக்கிறது, நம்ம அதை தூண்டி விடுறோம், உடனே அது குறைக்கிறது, அதுக்குள்ள நிதானம் கம்மியா இருக்கிறது. ஆனால் மனுஷால் என்ன பண்றாங்க, அதே தானே பண்றோம். நம்மளை ஒரு ஆள் கோவப்படுத்துறாங்க அப்படின்னா உடனே கோவப்பட்டுடுறோம், நம்மளுக்குள்ள நிதானம் இல்லை. இதை சொல்லி கொடுக்க முடியுமா அப்படின்னா இல்லை, பயிற்சிகள் தான். இங்கே மனசுக்கு வந்து மருந்து கொடுக்கலாமா? இல்லை, பயிற்சிகள். மனசுன்னு சொல்றது வந்து 7 சக்கரங்களை அடிப்படையாக வச்சு தான் அமைகிறது. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரம், அநாகதம், விஷுத்தி, ஆக்ஞேயம், சகஸ்ராரம். இந்த 7 சக்கரங்களும் வந்து எண்டோக்ரைன் கிளான்ஸோட தொடர்போடு இருக்கிறது. இதோட இயக்கங்களை வந்து முறையான பயிற்சிகள்னால நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்க முடியும். யோகான்னு சொல்றது வந்து உடம்புல ஒரு ஆரோக்கியத்தையும் மனசுல ஒரு ஆனந்தத்தையும் கொண்டு வரக்கூடிய விஞ்ஞானபூர்வமான செயல்முறை. நிச்சயமா சார், நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அதாவது இயற்கையோடு தியானம், யோகா, ஆயுர்வேதம் எந்த அளவுக்கு மக்களுக்கு இயற்கை நமக்கு கொடுத்துருக்கு அப்படிங்கிற விஷயங்களை பதிவு பண்ணீங்க. ரொம்ப சந்தோஷம் உங்களோட இன்னைக்கு காலை நிகழ்ச்சியில பங்கெடுத்தது. இந்த யோகா பற்றிய விழிப்புணர்வுக்கும் மக்களுக்கு யோகா மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகளுக்கும் நியூஸ் 7 தொலைக்காட்சிக்கும் அனைவருக்கும் நன்றி. நன்றி நேயர்களை மற்றும் ஒரு வரவேற்பறையில் சந்திக்கலாம்.